குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நான் பேச போகிறது டாபிக் எதை பற்றினா, நேற்று நடந்த அந்த சம்பவம் தான். அதாவது சார்ட்டை மூடிட்டு ப்ரீமியத்தை மட்டும் ஓட விடுறது, இது ஒரு ட்ரேடர்ஸ்க்கு பாதுகாப்பாக இருக்குமா இல்லை பாதிப்பாக இருக்குமா அப்படின்றது தான் டைட்டில். ஏன்னா நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இது கண்டிப்பாக பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சில நாட்களாக அப்படின்னா பரவாயில்ல, நடந்ததே நேற்று ஒரு நாள் தான். அப்போ அந்த நேற்று ஒரு நாள் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஸ்கேல்பர்ஸ், இன்ட்ராடே பிளேயர்ஸ் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வியை தான் நம்ம நேரடியாக இதில் கேட்க போகிறோம். சார்ட்டை நிறுத்திட்டு ப்ரீமியத்தை மட்டும் ஓட விட்டால் இது ட்ரேடிங்கா இல்லை கெஸ்ஸிங்கா அப்படின்றது. இப்போது சார்ட்டை பார்த்தா தானே நமக்கு தெரியும் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன ஆகுது, ப்ரைஸ் மூமெண்டம் எப்படி இருக்குது, ரெசிஸ்டண்ட்டில் இருக்கா, சப்போர்ட்டில் இருக்கா, இங்கேருந்து அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அது தெரியாமல் நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ண முடியும்? அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமா, கெஸ்ஸிங் விளையாட்டு விளையாடுறோமா? இது எப்படி இந்த செபி இதை அக்செப்ட் பண்ணிக்குது? இதை பற்றி தான் நம்ம கிளியராக நம்ம பேசலாம். ஒரு சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம என்ன யோசிப்போம்? காலையில் 9:15லேருந்து 3:30 மணி வரையும் நாம் என்ன திங்க் பண்ணுவோம்? சார்ட்டை பார்ப்போம், கேண்டிலை பார்ப்போம், ட்ரெண்டை பார்ப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்ப்போம், பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம், வால்யூமத்தை பார்ப்போம், ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். அதாவது நம்ம முழு ட்ரேடிங் வாழ்க்கையும் சார்ட்டை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கு லைஃபு. கரெக்ட் தானே? ஆனால் சாயங்காலம் 3:15க்கு அப்புறம் என்ன நடக்குது? அது நேற்றுலேருந்து நடக்குது. அப்போ அது இனிமேல் கண்டினியூ ஆக போகுது. அப்போ 3:15க்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நிஃப்டி சார்ட்டு ஹால்ட் ஆகிடுது. அதாவது அது ஓடலை, அங்கே சார்ட் அப்படியே நிற்கிது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் சார்ட் அப்படியே இருக்குது, சென்செக்ஸ்லேயும் சார்ட் அப்படியே நிற்கிது. ஆனால் அதில் நடக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இங்கே ப்ரீமியம் எதை அடிப்படையாக நகருது அப்படின்றத ட்ரேடர் எப்படி வெரிஃபை பண்ணுறது? இது ஜென்ரலாக தோணக்கூடிய கேள்வி தானே. நமக்கு சார்ட்டு போகுது, அதனால் ப்ரீமியம் மூவ் ஆகுதுன்னு தெரியும். நீ சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, சார்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, ப்ரீமியம் மட்டும் மூவ் பண்ணால் இது ஃபேக்கா இல்லை ரியலான்னு எப்படி தெரியும் ட்ரேடர்ஸ்க்கு? இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு. அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நான் ஒரு கார் ஓட்டுறேன்னு வச்சிங்க, திடீர்னு இந்த விண்ட்ஷீல்டு கருப்பு திரையால் மூடிட்டா நான் எப்படி கார் ஓட்டுறது? கார் என்னவோ நான் ஓட்ட தான் போகிறேன், அந்த விண்ட்ஷீல்டை மூட்டிட்டா காரை நான் எப்படி பார்த்து ஓட்ட முடியும்? அந்த எக்ஸாம்பிள் இதுக்கு கரெக்டாக பொருந்துதா? அப்போது நான் பயந்து தான் காரை ஓட்டணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா ஆக்சிடெண்ட் பண்ணணும். அப்போ இதை தான் செபி ட்ரேடர்ஸ்க்கு இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்குதா? இந்த கொஸ்டின் எனக்கு இந்த உதாரணத்து மூலயமா சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரொம்ப பல பேர் சொல்கிறது என்ன, ப்ரீமியம் ஸ்பாட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, விக்ஸையும் சேர்த்து இருக்கும், டைம் வேல்யூவும் சேர்த்து இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளையும் சேர்த்து இருக்கும். இது 100% சரிதான், அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்குற ஒரு கேள்வி, ஸ்பாட் ப்ரைஸை நீங்கள் மறைக்கிறீங்க, ப்ரீமியத்தை மட்டும் காட்டுறீங்க. கரெக்ட் தானே? நேற்று நடந்தது அப்படி தானே இருந்தது. அப்போ ட்ரேடருக்கு இங்கே மிக குறைவான தகவல் தானே கிடைக்குது, இல்லை இங்கே அதிகமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ட்ரேடர்ஸ்க்கு மிக குறைவான தகவல் தான் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் ப்ரைஸை மட்டும் காட்டுறீங்க, ஸ்பாட் ப்ரைஸ் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டுது. இது மிகப்பெரிய அளவு ரீட்டைலர் ட்ரேடர்ஸை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு பெரிய காரணம் என்ன? நம்ம என்ன நினைப்போம், தவறான தகவலா அப்படின்னு கேட்டால் இல்லை, தகவலே இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்றது, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ஒன்று வச்சு தான் ஸ்கேல்பர்ஸ், ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாமே மொமெண்டத்தை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மொமெண்டம் இன்ஃபர்மேஷனையே நீங்கள் சார்ட்டில் மறைச்சிட்டிங்கன்னா ப்ரீமியத்தை வச்சு எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் கேப் அங்கே விழுதில்லை.
அப்போ ரீட்டைல் ட்ரேடர் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. அப்போ அவனோட ட்ரேடிங் சைக்காலஜி எதை பற்றி இருக்கோ, ஒன்லி ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி இருக்கும். இது கரெக்டான நடைமுறையா அப்படின்றத யார் சொல்கிறது? செபி தான் சொல்லணும். ஒரு ஸ்கேல்பர்ஸ், இப்போ நான் ஒரு ஸ்கேல்பர்ஸ் என்னையே எடுத்துங்க, எனக்கு 6 பாயிண்ட்டு 7 பாயிண்ட்டு 8 பாயிண்ட்டு, அதை நான் எங்கே பார்ப்பேன்? சப்போர்ட்டில் பார்ப்பேன், ரெசிஸ்டண்ட்டில் பார்ப்பேன், ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்ப்பேன், மொமெண்டம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன். இந்த மாதிரி இடத்துல நான் பார்ப்பேன் அப்படின்னா சார்ட் இருந்தால் தானே என்னால் பார்க்க முடியும். கரெக்ட் தானே நான் கேட்குறது? சார்ட் இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியும். அப்படி இருந்தால் தான் அந்த 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ என்னால் பெற முடியும். நீ கேண்டில் 6 மூமெண்ட்டத்தையே காட்டாமல் வெறும் ப்ரீமியத்தை வச்சு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் பிடிச்சிக்கன்னா இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது இந்த இடத்துல நம்மளை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேண்டில் 6 எல்லாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ப்ரீமியத்தை அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் செபி சொல்ல வருதா நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தா? சரி, செபி நம்ம செபியோட ஒரு பக்கம் நம்ம யோசிப்போமே. செபி ஒன்றும் யாரும் அங்கே ரொம்ப இவ்வளோ கேவலமான திங்கிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டாலும், எக்ஸ்சேஞ்சும் பெரிய லெவலில் இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கினாலும், ஆனால் இந்த காரியம் நேற்று நடந்ததுலேருந்து பல ட்ரேடர்ஸ்க்கு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ரூலை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அது என்ன காரணமாக இருக்கும்? சும்மா நம்ம செபியில் வேலை செய்யணும் இல்லை எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நடைமுறை விதிகளெல்லாம் வச்சு பார்த்தா க்ளோசிங் செஷன் மேனிப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமான விஷயம். சென்டிமெண்ட்டு ப்ராசஸ் க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஓகே. இன்ஸ்டியூஷன் ஆர்டர் இம்பேக்டை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஓகே. ஆர்டிஃபிஷியல் வெலாட்டிலிட்டியை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகே. க்ளோசிங் ப்ரைஸ் டிஸ்கவரியை சரியாக நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகே. இந்த நோக்கத்துக்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ட்ரேடிங்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நோக்கம் நல்லா இருக்கா? ஒரு ட்ரேடர்கிட்ட இந்த நோக்கம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இந்த நோக்கம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா தொல்லை கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டாக் எஃப்என்டோவில் சார்ட்டையும் ஸ்டாப் பண்ணிடுறீங்க, ப்ரீமியத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இது யாருக்குமே தொல்லையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நோக்கம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா இண்டெக்ஸ்லேயும் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்போது தொல்லை கிடையாது பாருங்கள். யாரும் அனலைசிங்கை பேஸ் பண்ணி கெஸ்ஸிங் ட்ரேடுங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ ரியல் ட்ரேடு என்ன? சார்ட்டும் உங்களுக்கு ரன் ஆகணும். அப்போ தானுங்க விஷுவலாக பார்க்க முடியும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றது. கேண்டில் 6 ப்ரைஸ் ஆக்ஷனை கேண்டில் 6ஓட மூமெண்ட்டை வச்சு தானே வாங்க முடியும். நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா இதில் என்ன நல்ல நோக்கம் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இங்கே கிளாரிட்டியே கிடைக்காது ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் சார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க, ஓகே. அப்போ ப்ரீமியத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ப்ரீமியத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. ப்ரீமியம் மட்டும் ஓடுமா, சார்ட் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுமா? ப்ரீமியம் ரன் ஆகுமா, ஸ்பாட்டோட ரெஃபரன்ஸ் லைவு காட்ட மாட்டிங்களா? என்ன லாஜிக் இருக்குது இதில்? என்ன பிரச்சனை தீர்ந்துடும்? நீங்கள் நினச்ச அத்தனை பாயிண்ட்டும் இதில் தீரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு அகைன்ஸ்டாக பிரச்சனைகள் தான் வரும். ஒரு பக்கம் சார்ட் இல்லைன்னா, ஒரு பக்கம் ப்ரீமியம் ஓடுதுன்னா, இந்த இடைவெளியில் பல ட்ரேடர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்னை பொறுத்தவரையும். ஏற்கனவே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பல சவால்களை ட்ரேடிங் டைமில் சந்திக்கிறோம். ப்ரோக்கரேஜ்னு ஒரு பிரச்சனை, ஸ்லிப்பேஜ்னு ஒரு பிரச்சனை, சைக்காலஜி ஒரு பிரச்சனை, ஓவர் ட்ரேடிங் ஒரு பிரச்சனை, இந்த ஃபோமோ அப்படின்றது ஒரு பிரச்சனை, க்ரீடு அப்படின்றது ஒரு பிரச்சனை, ஃபியர், இதெல்லாம் சேர்த்து இப்போது செபியால் இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் இந்த சார்ட் ஃப்ரீசிங். சார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறது, ஒன்லி ப்ரீமியத்தை மட்டும் டான்ஸ் ஆட விடுறது. இதுதான் பழைய ட்ரேடர்கள் மனசில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதோட பிரதிபலிப்பாக தான் நான் இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நான் இங்கே இது இந்த ரூல் ட்ரேடர்ஸை பெரிய லெவலில் கஷ்டப்படுத்துது அப்படின்னு நான் கோவப்பட்டு பேசினாலும், இதையே இவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இந்த ஆடியோவெல்லாம் யாரும் கேட்க போகிறதே இல்லை கவர்மெண்ட் சைட்லெல்லாம். ஏன்னா அவன் ஒரு ரூலை போட்டானா அவ்வளோதான் போட்டது. அது நன்மை இருக்கா தீமை இருக்கா, ஒரு 3-4 நாள் ஒரு 3 வாரம் 4 வாரம் கழித்து தான் பெரிய ஆளுங்க எவனா ஒருத்தன் குத்தனானா இதில் பிரச்சனை இருக்குது பொழுகுதுன்னு நிறுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி இது நன்மை இருக்கா தீமை இருக்கா அதெல்லாம் அவனுக்கு ஒரு இலவும் தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்தே தீரணும். நம்ம இதை அடாப்ட் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது. நம்ம மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த ரூலை அடாப்ட் பண்ணணும். இந்த ரூலை அடாப்ட் பண்ணணுன்னா ஒன்று 3.25 3.40 நம்ம இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கெஸ்ஸிங் ட்ரேடு தான் பண்ணணும். பியூராக லாட்ரி பேசிஸில் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 3.25 3.20 வரையும் லாட்ரி பேசிஸில் ஏதாவது ஒரு ப்ரீமியத்தை வாங்கிட்டு ட்ரேட் பண்ணணும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணுன்னா வேறு வழியே இல்லை, ஸ்டாப் லாஸை ஒவ்வொரு ப்ரீமியத்துக்கும் போட்டு வச்சுக்கணும். அடித்தா ப்ரைஸு, இல்லைன்னா லாட்ரி மாதிரி. அப்படி நிலைமைக்கு இந்த செபி ரூல் இப்போ கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நம்ம ரியல் ட்ரேடிங் பண்ணுறது போய் இப்போ கெஸ்ஸிங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த ஒரு நாள் நேற்று நடந்த கூத்துலேயே பல விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தது. ஸ்பாட் ப்ரைஸு ஒரு ரேட்டில் இருக்குது, ஃப்யூச்சர் ப்ரைஸு ஒரு ரேட்டில் இருக்குது. இது யார் கிளியர் பண்ணுவா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நேற்று ஒரே நாளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கும் அது நடக்கும். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரியில் பல பேர் கடைசி நேரத்தில் மொமெண்டம் ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த பைசாக்கெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி போச்சா? இன்றைக்கி பெரிய லெவல் டிரான்சாக்ஷன் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காம போயிடுமா? அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, குத்து மதிப்பாக தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ப்ரீமியம் இவ்வளோ போதா, சரி போடு, ஒரு ஸ்டாப் லாஸை வெய்யி, கேண்டில் 6 பாரு, அது சப்போர்ட்டில் இருக்கா ரெசிஸ்டண்ட்டில் இருக்கா. எப்படிங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஒரு கேண்டில் ரெசிஸ்டண்ட்டில் இருக்கும் போது ட்ரேடர்ஸ் ரெசிஸ்டண்ட்டில் இருக்கா சப்போர்ட்டில் இருக்கான்னு பார்க்காம எப்படிங்க ப்ரீமியம் வாங்க முடியும்? என்ன லாஜிக் இருக்குன்னே ஒன்றும் புரியலையே. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எல்லாரையும் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஏற்கனவே நீங்கள் தான் ஒரு ரிப்போர்ட்டில் சொல்கிறீங்க 99% தோக்குறாங்க அப்படின்னு. அந்த 1% மட்டும் ஏன் ஜெயிக்கிறாங்க? அவங்களும் தோக்கட்டுன்ட்டு இந்த மாதிரி ரூலை கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த 3.25க்கு இந்த நேர மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் பொசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ப்ரீமியத்தை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஹீரோ என்ட்ரி அப்படின்றது ஒன்று வரவே வராது. எல்லாமே 0 என்ட்ரியாக தான் இருக்கும். ஏதோ நடக்குது அப்படின்னு நினச்சி இந்த ஃபோமோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வேணும்னா இது லாட்ரி பேசிஸில் சக்ஸஸ் தரலாம், ஃபெயிலியரும் தரலாம். அதிகப்படியாக ஃபெயிலியர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கணுன்னா, உங்கள் கேபிட்டலை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 3.25 3.40 ட்ரேட் பண்ணாமல் இருக்குது என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இப்போது ஒரு கண்ணால் கேண்டில் 6 பார்த்துட்டு ட்ரேட் பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி தோத்துட்டோம், அது ரெசிஸ்டண்ட்லேருந்து இறங்குன்னு பார்த்தோம், அது ரெசிஸ்டன்ட்லேருந்து உடச்சி மேலே போகுது, இல்லை சப்போர்ட்டை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகும்னு நினச்சோம், இல்லை சப்போர்ட்டை உடச்சி கீழே போகிறான் அப்படின்னா ஒரு திருப்தி இருக்கும். நம்ம டெக்னிக்கலாக தான் ட்ரேட் பண்ணுறோம், அது மார்க்கெட் அது மீறி உடைக்குது, மேலே உடச்சி போகுது, கீழே உடச்சி வருது அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். சரி தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் போனாலும் 2000 ரூபாய் போனாலும்னு. எதுவுமே கண்ணால் பார்க்காம வெறும் ப்ரீமியத்தை வச்சு நம்ம தோக்குறோன்னா அது எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்மளால் அது மாதிரி பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதை விடையே பண்ணாமல் இருக்குது என்னை பொறுத்தவரையும் புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை நம்ம மார்க்கெட்டில் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இதில் தான் நம்ம லைஃபே இருக்குது அப்படின்னும் போது 9.15 3.15 இனிமேல் தான் நம்ம மார்க்கெட்டிங் ஹவர்ஸ். 3.15 3:40 செபியோட டைம்.
யாரெல்லாம் சுருட்டலாமோ அவங்கள சுருட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது டோட்டலாக வேலைக்கு ஆகிற மாதிரி ரூல் மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சா, மார்க்கெட்டில் நான் சஸ்டெயின் பண்ணணும்னு நினச்சா, இந்த 3.25லேருந்து 3.40 அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா கண்ணை கட்டிக்கிட்டு கார் ஓட்டு அப்படின்ற மாதிரி இந்த செபி ரூல் இருக்குது. ஓகேங்களா? கண்ணால் நீ சார்ட்டை பார்க்காத, ப்ரீமியம் என்ன இருக்கோ அதை பிடிச்சி ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எனக்கு தப்பான ரூல் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? மார்க்கெட் இதுக்கு காலப்போக்கில் பதில் சொல்லும், அது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இன்னிலேருந்து அவஸ்தைப்பட போகிறது நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ் தான். ஸோ சார்ட் இல்லாத இடத்துல குழப்பம் அதிகமாக உருவாகும். குழப்பம் உருவாச்சுன்னா அந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பெரிய லெவலில் காஸ்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரூல் என்னை பொறுத்த வரையும் நான் இதுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நான் இதுக்கு அகைன்ஸ்ட்டு. உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரூல் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.